சென்னையில் ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு. சென்னை பெரம்பூரில் ரவுடி அறிவழகனை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடியை சேர்ந்த ராக்கெட்டகரி ரவுடியான அறிவழகனை பிடிப்பதற்காக பனந்தோப்பு சென்ற போலீசாரை அவர் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்புக்காக அவரை காலில் சுட்டு போலீசார் பிடித்துள்ளனர். அதிகாலையில் பொது இடத்தில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். பெண்களுக்கு மாதம் ரூ.7,000 புது திட்டம் இன்று துவக்கம். பெண்களுக்கு மாதம் ரூ.7,000 உதவித்தொகை அளிக்கும் புதிய திட்டத்தை பிஎம் மோடி இன்று ஹரியானாவில் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டம் முதல் கட்டமாக ஹரியானாவில் தற்போது செயல்படுத்தப்படுகிறது. பிறகு விரிவுபடுத்தப்படும். LIC பீமா சகி என்ற அந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் முகவர்களாக நியமிக்கப்படுவர். அவர்களுக்கு முதலாண்டு ரூ.7,000, அடுத்தாண்டு 60 பைசா 000, பின்னர் ரூ.5,000 உதவித்தொகை அளிக்கப்படும். சிஎம் ஸ்டாலினை சந்திக்கிறார் திருமா. பல்வேறு அரசியல் சர்ச்சைகளுக்கு மத்தியில் சிஎம் ஸ்டாலினை இன்று திருமாவளவன் நேரில் சந்திக்கிறார். காலை 9 மணியளவில் தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடக்க உள்ளது. மன்னராட்சி என VCK துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்க உள்ள திருமா ஆதவ் விவகாரம் அரசியல் சூழல் தொடர்பாகவும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல கோடிக்கு புதிய பங்களாவா? அண்ணாமலை மறுப்பு. கோவையில் பல கோடிக்கு புதிய பங்களா வாங்கியிருப்பதாக வெளியான தகவலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மறுத்துள்ளார். கோவையில் பங்களா வாங்கும் அளவுக்கு தனது நிதி நிலைமை இல்லை என்றும், கோவைக்கு வரும்போது எல்லாம் தனது மாமனார் வீட்டிலேயே தங்கி வருவதாகவும் அவர் பதிலளித்துள்ளார். தன்னை காண அங்கு வருவோர் இடவசதியின்றி வெளியே நிற்கும் நிலைதான் உள்ளதாக அண்ணாமலை கூறியுள்ளார். பாடநூல்கள் சீருடைகள் மீண்டும் வழங்கும் பணி தீவிரம். பெஞ்சல் புயலால் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்கள் பெரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ள பாதிப்பில் பள்ளி மாணவர்களின் பாடநூல்கள், சான்றிதழ்கள் சேதமடைந்தன. அவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சேகரித்த வட்டார கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள் புள்ளி விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை வசம் ஒப்படைத்தனர். அதன்படி புதிய பாடநூல் வழங்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன.